கார் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் 5 minutes away from our ஹவுஸில் வந்து பார்க் பண்ணியிருந்ததான். நம்பர் பிளேட்டை மாற்றிருக்காங்க. ஆனால் கார் வந்து பத்திரமா கிடச்சிருச்சு, ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. எந்த பார்ட்ஸும் காணாமல் பார்க்கலான்ட்டு. ஸோ அதை போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அம்மா பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டான். ஃபைனலாக எங்கள் கார் கிடச்சிடுச்சு. இப்போது அந்த கார் எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? சால்டன் கார் பவுண்ட் அப்படின்னா என்ன? சால்டன் போலீஸ் கார் பவுண்ட். போலீஸ்க்கு வந்து கார் பவுண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு ட்ரெயின் எடுத்து இங்கேருந்து கிளம்பி போகிறோம். இல்லை எக்ஸைட்டடாக இருக்கா உங்கள் கார் கிடைக்கிதுன்னு? எப்படி இருக்குன்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன் அப்படின்னா 29ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு எங்கள் கார் தொலைஞ்சிது. நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வருத்தப்பட்டீங்க, நிறைய பேர் வந்து விஸ்வாசம் பண்ணீங்க. இந்த மாதிரி வந்து கடவுள் இதில் உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்து அதான் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. உங்கள் நீங்கள் வாய் முகூர்த்தம்பாங்கள்ல, உங்கள் வாய் முகூர்த்தம் கார் கிடச்சிச்சு. போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த மாதிரி கிடச்சிச்சின்னு. ஆனால் ரொம்ப ப்ராசஸ்ஸு அது இதுன்னு பார்த்து அவங்க அந்த ஃபோரன்சிக் அது இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போது ஃபைனலாக இன்றைக்கி நாங்கள் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கார் வந்து இப்போ கார் பவுண்டும்பாங்க, அது வந்து போலீஸ் கார் பவுண்டில் வச்சுருக்காங்க. நடுவில் என்னென்ன நடந்தது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதுக்கெல்லாம் வந்து காரோட முதலாளி, கார் ஓனர் அவங்க சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, ரிலீஃப்டாக இருக்குது. கார் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க போலீஸ் கால் பண்ணி சொன்னாங்க, கார் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் 5 minutes away from our ஹவுஸில் வந்து பார்க் பண்ணியிருந்ததான். நம்பர் பிளேட்டை மாற்றிருக்காங்க. ஆனால் கார் வந்து பத்திரமா கிடச்சிருச்சு, ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. எந்த பார்ட்ஸும் காணாமல் பார்க்கலான்ட்டு. ஸோ அதை போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவும் ரிலீவ்டாகவும் இருக்குது. பட் ஆனால் கார் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் கார் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு, அழகாக இருந்த காரு. ரொம்ப சந்தோஷமாக ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்படி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கிடச்சிருச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தில் போயிட்டுருக்கோம். போய் பார்த்தா தான் தெரியும் எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு. ஐம் ஹோப்பிங் தட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ என்னென்னா போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஃபோரன்சிக் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து அவங்களுடைய கைரேகைலாம் எடுத்து யார் என்ன அப்படின்னு அந்த பேக்ரவுண்டில் செக் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து இது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட இருக்குது. அது அங்கே டோ பண்ணிட்டு போயிருப்பாங்க போல். அதான் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்னென்னா, நான் அங்கே போய் அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ண கார்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோலன் கார்ஸ், அதை வந்து பிடிச்சது திருப்பி கேப்சர் பண்ண கார்ஸு, அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருப்பாங்களாமா. ஸோ இட்ஸ் பிக் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் போனதில்லை, நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க. கார் காணாமல் போனாக்கா உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணணும் போலீஸ்க்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும். 911 கால் பண்ணி போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கேட்பாங்க என்ன யார்கிட்ட ரூட் பண்ணணும்னு கேட்பாங்க. நான் வந்து போலீஸ்கிட்ட பேச சொன்னேன். ஸோ அவங்க போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து எல்லா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க. கேட்ட உடனே போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து பார்த்தாரு, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால ஒரு 1 hour கழித்து ஃபொரென்சிக்லேருந்து வந்து பார்த்தாங்க. வீட்டில் பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால எங்களால் வந்து அந்த யாரையும் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. காலச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்ததுனால
அவங்க ட்ரேஸ் பண்ண முடியாது. பட் கீப் அன் ஐ ஓப்பன், பாருங்கள், சுற்று வட்டாரத்துலேயே கூட பாருங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய பேர் போலீஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்கும் பக்கத்துலேயே போய் எங்கேயாவது பார்க் பண்ணி வச்சுருவாங்கம்மா. ஏன்னா அதில் ட்ராக்கிங் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 வீக் அப்புறம் they take it from there. ஸோ நமக்கு காணாமல் போய் ஒரு 10 நாளைக்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ தட்ஸ் அ ரிலீஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஐ கால் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேல்யூ இன்சூரன்ஸும் பண்ணியிருக்கலாம். பட் கார் வந்து டேமேஜ் ஆகாததுனால நாங்களே போய் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். இல்லாட்டி ஏன்னா எங்களோட வேஸ்ட்டாக இன்சூரன்ஸ் நோ கிளைம் போனஸும் அப்புறம் எக்ஸஸ்லாம் போயிடும். அதனால நாங்களே பண்ணிடலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சரி, இதுதாங்க நார்த் கிரீனிச்சு ஸ்டேஷனு. இங்கேருந்து இன்னொரு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு கேப் எடுத்துகிட்டு போய் அப்புறமா நாங்கள் இங்கே கார் எடுப்போம். இல்லை, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த ஓட்டுக்கு வந்தோம் பாருங்க. மழை இந்த இடியும் மழையிலையும் நாங்கள் வந்து இங்கே கார் எடுக்க போயிட்டுருக்கோம். டென்ஷனாக இருக்குது. தெரியல, ஏன் டென்ஷனாக இருக்குது தெரியலையே. உன் வண்டியை தானே எடுக்க போகிறேன். என் வண்டியை நான் பார்க்க போகிறேன் இவ்வளோ நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு அப்புறம். Tension feels coming. ஜெயில் மாதிரியே போட்டிருக்காங்க ஃபுல்லாக. சினிமாவில் வந்து டிக்கெட் விற்கிற மாதிரி இவர் இப்படி தானே போகும் டிக்கெட்டு வாங்குறதுக்கெலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே. இதுதான் உள்ளார இருக்குது. இப்படியே ஒரு ஆளாக கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளார போக முடியுமா. நாங்கள் வந்து ஒரு 6:45 வந்தோமா. இப்போ வந்து 7 ஆகிடுச்சு. 7 வரைக்கும் எங்களை இன்னும் உள்ளார கூட கூப்பிடவே இல்லை. அப்படியே லைனில் நின்றுருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சவுண்டாக சொன்னாங்க. நம்பர் பிளேட்டை வந்து காணோம். நம்பர் பிளேட் வந்து யூஸ்வலாக சில டைம் வந்து அவன் திருடுறவன் எடுத்துட்டு உள்ளே வச்சுருப்பானா. ஆனால் இந்த திருடன் வந்து தூக்கி போட்டுட்டு இருக்கான். அதனால வேற நம்பர் பிளேட் இருந்துச்சு போல இருக்கு. அதனால நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி எடுத்துட்டு போக முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் தாண்டி சார்ஜ் 0. அதனால ரெக்கவரி வண்டி கூப்பிட்டுருக்கோம். ரெக்கவரிக்கு வந்து 200 பவுண்டு மொய் வச்சு 20,000 மொய் ஆயிடுச்சு. 20,000 மொய் வச்சு கூப்பிட்டு போகிறோம் வீட்டுக்கு. குழந்தைய நம்ம வண்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு வேன் போட்டு அம்மா பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாரோ போலீஸ்லாம் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்களா? இல்லை, நம்ம கார் இல்லையா? அது நம்ம கார் தானே? அதே தானே வந்துடுச்சு. ஆடாடாடா, பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டிருக்காங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு அவர் பாருங்க. நம்பர் பிளேட்லாம் தூக்கிட்டானோ, உடச்சி போயிருக்காங்க, உடச்சிட்டு இருக்காங்க. தொட்டு பார்த்துக்கோ உங்க காரை தொட்டு பாரு. வா,
நைட்டு வந்து கார் எடுத்துகிட்டு வந்தவங்க நீங்கள் டோ பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ என் கார் இங்கே இருக்குது பாருங்கள். பரதாபமாக என் நம்பர் பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இப்போ இந்த நம்பர் பிளேட் போடுறதுக்காக தனியாக நாங்கள் வந்து பே பண்ணி அதை பண்ணோம். 2 சைடு பின்னாடி முன்னாடி 2 நம்பர் பிளேட்டு. கார் ஃபார்ச்சுனேட்லி டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க, விச் இஸ் அ குட் திங். என்ன ஆச்சுன்னா இதை பாருங்கள், அவன் வந்து பாதி இதை இருந்து பாருங்க விண்டோ திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் அதை அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. வேற வந்து உள்ளார வந்து எங்கள் பாப்பாவோட பக்கி, பாப்பாவோட கார் சீட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணானுங்க. இந்த பர்ஃப்யூமும் சுட்டுருப்பாங்க. பட் வந்து பக்கியும் கார் சீட்டும் போச்சு. இதெல்லாம் வந்து ஒன்னொன்னும் பெரிய நம்ம ப்ரெஷஸாக வச்சுருந்ததெல்லாம் போச்சு. மற்றபடி வந்து காரில் இருந்தது எல்லாத்தையும் போலீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. காரில் இருந்து குப்பைலாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, பின்னாடி இருக்க நம்பர் பிளேட்டையும் தூக்கிட்டானோ. நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 1 ஹவர் நின்னுவாங்க, 1.5 ஹவர் நின்றுப்போம். 1.5 மணி நேரம் அங்கே எதுவுமே அவங்க லைக் எதுக்கும் சைன் போர்ட்ஸ் எதுவுமே இல்லை. பின்னால் ஒருத்தர் நின்னாங்க, நாங்களும் நின்னோம். ஆனால் இன்கேஸ் வந்து யாருக்காவது கார் தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லைனில் நிற்க தேவையில்லையாமா. பிகாஸ் வி ஆர் அ விக்டிம் ஆஃப் கிரைம். ஸோ அதனால் வந்து நம்ம போய் அங்கே சொன்னோன்னா நம்மளை வந்து பிகாஸ் மற்றவங்களாம் போகிறது வந்து ஆக்சிடெண்ட்டு இல்லாட்டி இன்சூரன்ஸ் அவங்க பே பண்ணாததுனால அந்த எடுத்து வச்சுருப்பாங்க. அங்கே நமக்கு வந்து வி ஆர் அ விக்டிம் வித் ஸ்டோலன். அதனால் வந்து நம்ம நேராக உள்ளே போயிடலாமாம்மா. அதை வந்து நீங்கள் உள்ளே போய் கேட்டிங்கன்னா உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியல. இதை தவிர வந்து லைக் இப்போ இது எலக்ட்ரிக் கார்னால இது 0 ஆகிடுச்சு. லைக் இது சார்ஜ் இல்லாமல் இருந்தது. அதனால நீங்கள் டோ பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது இருந்தது. அதுக்குமே வந்து இன்கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகிறீங்கன்னா ஏற்கனவே பிரேக் டவுன் கவர் அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரெக்கவரி வெஹிக்கிள்ஸு. ஏன்னா அங்கே போய் லாஸ்ட் மினிட்ல பண்ணாக்கா ஜாஸ்தியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. விச் இஸ் லைக் தேவையில்லாத ஒரு செலவு இதெல்லாம். அப்புறம் வந்து இந்த நம்பர் பிளேட்டும் நீங்கள் உங்கள் நம்பர் பிளேட்டை எப்பயும் வந்து நீங்கள் திருட்டு போச்சுன்னா நீங்கள் உங்கள் நம்பர் பிளேட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக அடித்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாமல் அவங்க உங்களை எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. ஆமாம், நம்பர் பிளேட் இல்லாமல் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. நீங்கள் வந்து இது 7:30 மணிக்கு மூடுது. இன்கேஸ் ஒரு மத்தியானம் இல்லை 4 மணிக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் டைமில் போயிட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நிற்கணும். 3 மணி நேரம் நிற்கிறோம், அது வேற கதை. பட் என்னென்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்துலேயே ஹால்ஃபர்ஸில் போய் வாங்கிடலாமாம்மா. பட் அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஹேசல். தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியே பண்ணலாம். மற்றபடி வந்து இந்த லாக்கெல்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. எல்லாம் செலவு, எக்ஸ்ட்ரா செலவு எல்லாம். ஆமாம், நமக்கு இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவர்ட்னா இன்சூரன்ஸ் கவர்ஸ் பட் நாட் எவ்ரி திங். அது வந்து ஒரு பெரிய தலைவலி. அது அதே மாதிரி இது வரைக்கும் கேப் இன்சூரன்ஸ் வாங்கலன்னு வாங்கணும். இது வரைக்கும் நீங்கள் புது கார் வாங்குறீங்க இல்லை நல்ல கார் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப் இன்சூரன்ஸ் வாங்குங்க. கேப் இன்சூரன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூலேருந்து இல்லை நீங்கள் வாங்குகிற விலைக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதை வந்து கவர் பண்ணுறது தான் கேப் இன்சூரன்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸஸ். நம்ம வந்து இன்சூரன்ஸ் குறைச்சி கொடுக்கணும் மந்த்லின்றதுக்காக எக்ஸஸ் நிறைய போட்டுருணும். நான் வந்து தெரியாமல் வந்து ஒரு 400 பவுண்ட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் ஏதாவது கிளைம் பண்ணணுன்னா அந்த 400 பவுண்ட்ஸ் நான் பே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் அவன் வந்து கொடுப்பான். யூஸ்வலாக கம்பல்சரி எக்ஸஸ் வந்து 200-250 இருக்கும். அது தவிர சரி ஒரு 200 போட்டுக்கலாம். என்னத்தை நம்ம என்றைக்குமே வாங்குறதில்ல நினச்சி பண்ணுறோம் பாருங்கள், அதுலேயும் ஆப் வச்சிடறான். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். பட் வந்து பார்த்து பண்ணுறது கண்டிப்பாக யாருக்குனாலும் நடக்கும், எந்த கார்னாலும் நடக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ நீங்கள் காரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் 0 மைல்ஸ் இருக்குது. இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. காரில் வந்து பேட்ரியே இல்லைங்க. இந்த காரை பேட்ரி இல்லாததுனால எடுத்து வச்சாங்களா என்னன்னு தெரியாது. பட் அபேண்டன் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் வந்து பேட்ரி வந்து ஃபுல்லாக காலியாகி அவங்க வந்து ரோட் ஓரமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை தான் வந்து போலீஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பவுண்டில் வச்சு எங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் திருப்பி.